2025ஓட நியூ இயர் ரெசல்யூஷன் உங்களோட என்னவாக இருக்கும்? அடுத்தது ஏதாவது ஒன்று கண்டிப்பாக ஏர்ன் பண்ணணும், அடுத்த கொஞ்சம் முன்னேறி வரணும் அப்படின்றதா, வேறு எதுவும் இல்லை. டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, ஏதாவது யூஸ்ஃபுல்லாக பண்ணணும், அதான் ப்ரோ. இதுக்கு முன்னாடி நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணிருந்தீங்களா? ஆமாம் ப்ரோ, நிறையவே வேஸ்ட் பண்ணிட்டேன். எதனால் ப்ரோ? வேஸ்ட்னா ஏதாவது அந்த டைமில் யூஸ்ஃபுல்லாக ஏதாவது பண்ணியிருந்தா இப்போ ஃப்ரீயாக இருந்திருக்கலாம். சரி, இனிமேலாவது டைம் எதுவும் வேஸ்ட் பண்ணாமல் ஃப்யூச்சரில் ஏதாவது யூஸ் ஆகும்ல. இப்படியே இருக்கணும், எதுவும் சேஞ்சிங்லாம் இல்லை, கொஞ்சம் பாசிட்டிவாக இப்போவே ஹாப்பியாக தான் இருக்கேன். ஸோ அதே இன்னும் ஹாப்பியாக இருக்கணும்னு நினைக்கிறேன். ஹாப்பியாக இருக்கணும். நீங்கள்? சேம் தான், பட் டு லிவ் லைஃப் வித்தவுட் எனி ரிக்ரெட்ஸ். ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ நம்மளை தான் பார்த்துக்கணும். நீங்கள் என்ன உங்களோட ரெசல்யூஷன் ப்ரோ? 2-3 கெட்ட பழக்கம் இருக்குது, கொஞ்சம் விடலான்னு இருந்தாலும் கொஞ்சம் இருக்கிறத கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கலாம். 2025 ரெசல்யூஷன் வந்து இனிமேலையாச்சும் பசங்களை விட்டுட்டு நம்ம ஜாலியாக இருப்போம்னா அப்படின்னு யோசிப்போம். என்னென்னா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது. ஸோ அது தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னென்ன ட்ரை பண்ணலாம். ஸோ என் குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுக்குறது நல்லாயிருக்கும் அப்படின்னு ட்ரை பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பேரண்ட்டாகவே மாறிட்டீங்க நீங்கள். அதான் மாதிரியான பேரண்ட், அவ்வளோதான். சாட் ஐட்டம்ஸை கம்மி பண்ணணும். நியூ இயர் ரெசல்யூஷன் எல்லா வருஷமும் ஒரே ரெசல்யூஷன் தான். ரெசல்யூஷனே எடுக்கக்கூடாது. பிகாஸ் எந்த ரெசல்யூஷன் எடுத்தாலும் அதை நம்ம ஃபாலோ பண்ணுவோமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக பண்ண மாட்டோம். ஸோ ரெசல்யூஷன் எல்லாமே கோ வித் த ஃப்ளோ, அப்படியே லைஃப் போச்சு அப்படின்னா ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு ஃபுல்லாக ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு இருந்தேங்க. அதனால் வந்து இப்போ இனி வந்து ட்ரிங்க்ஸ் அடிக்கூடாதுன்னு முடிவு பண்ணியிருக்கேன். அதனால தான் மாலையை நான் போட்டிருக்கேன். இன்னிலேருந்து தான்? இன்னும் இல்லை, 1 மாதம் ஆச்சுங்க. ஓகே. அதனால் முன்னாடி 1 மாதத்துக்கு முன்னாடி மாலை போட்டு நியூ இயர்லேருந்து அப்படியே ஃபாலோ பண்ண ஒரு ஐடியா இருக்குது. அது எந்த அளவுக்கு அப்படின்னு ட்ரை பண்ணி பார்ப்பேன். லைஃபாக ஜாலியாக வாழணுண்ணா. ஒரே லைஃப் தான் இருக்குது, ஜம்முன்னு வாழ்ந்துட்டு இதுதாண்டா வாழ்க்கை அப்படின்னு வாழணுண்ணா, அவ்வளோதாண்ணா. வாட் இஸ் யுவர் எய்ம் இன் லைஃப்? ஜாலியாக இருக்கணும். ஜாலியாக தான் சார் இருக்கணும். நியூ இயர் ரெசல்யூஷன்னா வெல்னஸ் மெயின்டைன் பண்ணால் தான் என்னோட இது. ஏன்னா இப்போ இருந்து கொஞ்சம் ஹெல்த்தை கொஞ்சம் மெயின்டைன் பண்ணணும். அதை நான் இப்போ இருந்தே ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் நெக்ஸ்ட் இயர்லேருந்து நீ கண்டிப்பாக வெல்னஸ் மெயின்டைன் பண்ண போகிறேன். அதாவது ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இயர்லி 4 o'clock எந்திரிக்கணும். அந்த பழக்கத்தை கொண்டு வரணும். அது கொண்டு வந்தாலே எல்லாமே நல்லாயிருக்கும். ஓட நியூ இயர் ரெசல்யூஷன் உங்களோட என்னவாக இருக்கும்க்கா? என்னை வச்சு ஒன்றும் காமெடி பண்ணலையே. அதெல்லாம் கரெக்டாக தாங்க போயிட்டுருக்கு. நம்ம டயட்லாம் மெயின்டைன் பண்ணுற அளவுக்கு இல்லை, மற்ற அந்த பிரச்சனைலாம் இல்லை. ஃபேமிலி இன்னும் நான் எனக்கு ஓன் பிஸ்னஸ்லாம் பண்ணணுன்ற ஒரு ஐடியா இப்போ தான். அந்த 2024 வர தான் கொஞ்சம் நல்லா இருக்குது. ஃபினான்ஷியலாக என்ன எனக்கு இன்னும் ஃபர்தராக என்ன பண்ணணுமோ அதெல்லாம் நடந்தால் ஓகே வரும். ஃபேமிலியில் எனக்கு எந்த இஷ்யூஸ் கிடையாது, அதெல்லாம் நல்லா போயிட்டுருக்கு. இப்போது பேசிக்காக பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு நேஷ்னல் கராட்டே அத்லெட்டு. எனக்கு என்னென்னா இப்போ இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணும். ஆனால் அது நடக்க மாட்டேங்குது. 2024 நடக்கலை, பட் 25 நடக்கும்னு பார்க்குறேன். அது ஜெயிக்கணும், நான் இன்டர்நேஷ்னல் ஜெயிப்பேன்னு நினைக்கிறேன். சொல்லணுன்னா இப்போ 99% வந்து எல்லாருமே நியூ இயர்க்கு வந்து ரெசல்யூஷன் எடுப்பாங்க. பட் 99% யாருமே வந்து அதை அச்சீவ் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி இருக்கணுங்கிற மாதிரி எடுப்பாங்க. ஸோ என்னுடைய இது என்னன்னா வந்துட்டு ஆன் தி ஃப்ளோ தான்.
எல்லாமே பாசிட்டிவாக எடுத்துக்கணும். அப்புறம் எப்படி போகுமோ இப்போ நெகட்டிவாக போனாலுமே அதை வந்துட்டு பாசிட்டிவாக திங்க் பண்ணிவிட்டு ஸோ நார்மலாக எப்படி போகுமோ அதை வந்துட்டு பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போய்டும். அவ்வளோ வேண்டாம்டா. இந்த மாதிரி ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைக்கலனா கிடைச்ச வாழ்க்கையை ஆசைப்பட்டு ஏத்துக்கணும். திரிசா கிடைக்கலனா திவ்யா. அப்ப திவ்யா கிடைக்கலனா உன்னைய கொல்ல வேண்டியது. கிடைக்கும், திவ்யா கிடைக்கும். யாருக்கும் எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் இருந்துட்டு போயிடணும், அவ்வளோதான். நல்லா சம்பாதிக்கணும், ஃபேமிலியை நல்லா பார்த்துக்கணும், சரியா? அப்புறம் எப்படி போவோம், அவ்வளோதான். உங்களது ப்ரோ? அதுதான் ஜாலியாக இருக்கணும். நாம் வந்து அடுத்தவங்களுக்கு கஷ்டம் கொடுக்காம எப்படி இருக்க முடியுமோ அதெல்லாம் பண்ணி. நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு, நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. ரெசல்யூஷன் ஃபார் 2025 நத்திங் மச். லைஃப் ஜாலியாக இருக்கணும், அதுதான் சேம் திங். பி ஹாப்பி அண்ட் நியூ அட்வென்ச்சர்ஸ் இருக்கட்டும் நெக்ஸ்ட் இயர், மோர் தென் வி ஹேட் திஸ் இயர். ஸ்மைல் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கணும். 2024 வந்து லைஃபு இதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா இருக்கணும், சேவிங்ஸ் இருக்கணும் அப்படின்னு ஒரு கனவு இருக்கு. என்னாச்சு? என்ன ஸ்பெஷல்? ப்ரமோஷன் கிடைச்சிருச்சு, அசிஸ்டன்ட் ஜெனரல் மேனேஜர். அந்த காரியம் யாரு? நம்மளோட தான். 2025லேருந்து ரொம்ப கொஞ்சம் அமைதியாக இருக்கணும், யார் மேலேயும் கோபப்படக்கூடாது, யாரையும் திட்டக்கூடாது, அவ்வளோதான். என்ன இங்க நின்னுட்டு இருக்கீங்க? போங்கடா போய் வேலையில பாருங்கடா. டிபார்ட்மெண்ட் மேல பூரா கோவமா இருக்கேன் நானு. போ வாங்கண்ணே, வண்டியில இருங்கண்ணே.